மனோஜ் ரொம்ப பதறி போய் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிட்டே உள்ளே வராங்க. இதை பார்த்துட்டு என்னடா மனோஜ், நேற்று ஃபங்க்ஷன் வச்சுருந்தோம், வீடு நமக்கு திரும்ப கிடச்சிச்சுன்னு சொல்லிட்டு வர சொல்லியிருந்தேன். எனக்கு ஒரு முக்கியமான இருக்குது, முடிச்சுட்டு வேலை முடிச்சுட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் வரவே இல்லை. இப்போ என்னடா இவ்வளோ பதட்டமாக வர, என்னாச்சு உனக்கு? நான் ஏதாவது திட்டுவேன்னு நினச்சியா? அது பரவாயில்லடா, நம்ம வீடு திரும்ப கிடச்சிச்சில்ல, அந்த சந்தோஷமே போதும். நான் ஒன்றும் திட்டவெல்லாம் மாட்டேன்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா அது இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அம்மா நான் மீண்டும் ஒரு பெரிய பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஏய் என்னடா சொல்கிற, உனக்கு வேறு வேலையே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அண்ணாமலை அவங்க உள்ளே வந்து பேசிட்டே வெளில வராங்க. முத்து இதெல்லாம் சத்தத்தை கெட்டு வராங்க. என்னாச்சுடா, உனக்கு என்னடா பிரச்சனை, மறுபடியும் என்னடா பண்ணி தொலைஞ்சிட்டு வந்தா நீ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, டே அதெல்லாம் ஒன்றும் இருக்காது, வேறு ஏதாவது இருக்கும், அந்த பார்லர்காரி ஏதாவது என் பையனை பயப்படுத்திருப்பானா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் மனோஜ் அப்படியே ரொம்ப வந்துட்டு ஒன்றும் தெரியாது பையன், அப்பாவி இவன் அப்படியே பயந்துக்கிட்டு போகிறான், நீங்கள் வேறு சொல்லுடா என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை நான் மறுபடியும் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமாறுறது உனக்கு புதுசாக என்ன, மறுபடியும் என்னத்தை ஏமாந்து வச்சு தொலைஞ்சேன், ஏற்கனவே ஏமாந்து 42 லட்ச ரூபாய் கடனை வச்சுட்டு போயிட்டேன், நீ போதும்னு ஆகிற அளவுக்கு நாங்கள் வந்துட்டு பெரிய பிரச்சனையில் மாட்டி இப்போ தான் வந்துட்டு அந்த நம்ம வீட்டை மீட்டுட்டு வந்திருக்கோம், மறுபடியும் என்னடா பிரச்சனை, இனிமேலாம் என்னால் எதுவும் பண்ண முடியாதுடா சாமி அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு முத்து சொல்கிறாங்க. டேய் உன்னை யாரும் இங்கே கேட்கல, நான் அம்மாட்ட சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் இருந்துட்டு என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்பட்டு அப்போ கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ உடனே அண்ணாமலை வந்துட்டு சொல்கிறாங்க, இவன் மீண்டும் எதையாவது தொலைச்சிட்டா இல்லை வந்து அட்டையது பணத்தை கொண்டு போய் ஏமாந்துருந்தானா அதுக்கப்புறம் நான் என்ன மனுஷனாகவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ அது வந்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறது தோரணையை பார்த்தா ஏதோ பணத்தை தான் விட்டு வந்திருப்பான் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே முத்துவும் சொல்கிறாங்க. அப்போ உடனே விஜய் வந்துட்டு டே என்னடா பண்ணி தொலைஞ்ச அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லைம்மா நான் வந்துட்டு டீலர்கிட்டலாம் வந்து பொருளெல்லாம் வந்து வாங்கிட்டு தான் இருக்கேன், அவங்களுக்கு பணமெல்லாம் கரெக்டாக கொடுத்துட்டு தான் இருந்தேன். கடைசியாக 2 தடவை வந்துட்டு இந்த ரோகிணி இருக்கால, அவள் பெரிய ஆர்டர் 2 பிடிச்சிட்டு வந்தாம்மா, அந்த ஆர்டருக்கு வந்துட்டு காசை வந்து நான் வந்து அவங்ககிட்ட வாங்காமையும் பொருளெல்லாம் கொடுத்துட்டேன். இவ தான் சொன்னால் ரொம்ப நம்பிக்கையான ஆள்னு சொல்லிட்டு இருந்தா, அதனால தான் சரின்னு சொல்லிட்டு நம்பிக்கைத்தனமாக நான் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தா அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவும் மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரில. இவகிட்டையும் நான் கேட்டதுக்கு வந்துட்டு நம்பிக்கையான ஆள் தான், கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. என்ன உனக்கு ஒன்றுமே புரியலம்மா, அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வந்துட்டு நானும் சரி இப்போ அவள் தெரிஞ்சவங்க தானேன்னு சொல்லிட்டு நான் நம்பி கொடுத்துட்டேன். இப்போ ஃபோன் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 8 லட்ச ரூபா கிட்டம்மா, என்ன பண்ணுறேன்னு இன்னும் தெரியல. இங்கே டீலர் வந்துட்டு பணத்தை கொடுக்க சொல்கிறாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு வீட்டில் போய் தேடி பார்க்கலாம், அவங்கள என்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்து வரலான்னு சொல்லிட்டு போனால் வீடும் பூட்டி இருக்குதுமா. ரோகிணிகிட்ட கேட்டால் நான் பார்த்துட்டு சொல்கிறேன், எனக்கும் ஒரு கிளைண்ட் மூலமாக தான் எனக்கும் அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாம்மா, என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே விஜய் வந்துட்டு டே இதில் என்னடா கேள்வி, அவன் மூலமாக தானே இந்த ஆர்டரை பிடிச்ச நீயே, அப்பா அந்த ஆர்டரை பிடிச்ச அவளைவே வந்து பணத்தை 8 லட்ச ரூபாய் கொடுக்க சொல்ல வேண்டியதுனடா, இதெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற இல்லைம்மா அது பிரச்சனை இல்லைம்மா, அது இல்லாமல் ஒரு 2-3 முன்னாடியே வந்து நான் வாங்கின ஆர்டருக்கும் நான் வந்து இன்னும் காசு செட்டில் பண்ணாமல் இருக்கேன், அதுக்கும் சேர்த்து அவங்க பணம் கேட்குறாங்கம்மா. கிட்டத்தட்ட ஒரு 23 லட்ச ரூபா கிட்ட வந்து நிற்கிது. எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு ஒன்றுமே புரியலம்மா. எனக்கு என்னம்மா பண்ணுறது, இப்போ நான் ரோகிணிக்கிட்ட அந்த 8 லட்ச ரூபாய்க்கு மட்டும் நான் கேட்க முடியும், மீதி இருக்கிற பணத்துக்கு நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. டேய் ஒழுங்காக வீட்டை விட்டு வெளில போடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்கிறாங்க. அப்பா என்னப்பா எனக்கு தான் வந்து ஷேர் இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல, இல்லைன்னா கூட இந்த வீட்டில் ஏதாவது பங்கு இருந்தால் கூட நான் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பங்காடா, நீ எனக்கு எம்பட பணம் 27 லட்ச ரூபாய் எடுத்துகிட்டு ஓடுனது மட்டும் இல்லாமல் இந்த வீடு ஃபுல்லாக கடனை வாங்கிட்டு வந்து வச்சுட்டு வீட்டை விட்டு எங்களை துரத்திட்டவனில்ல, வீட்டுக்குள்ளேயே விடக்கூடாது. விஜயா இங்கே பாரு, இனிமேல் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாலும் நான் ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ, ஒழுங்காக அவனை கூப்பிட்டு வெளில போயிரு. ஏப்பா பாரு, பணத்தை கொண்டு போய் ஏமாற வேண்டியது, இல்லைன்னா இருக்கிற பணத்தை தூக்கிட்டு ஓட வேண்டியது, இவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போடுறாங்க. அப்பா நான் அப்படியே விட்டேன்னா கடை என் கைமீறி போயிரும்ப்பா, அவங்க மேலே கேஸ் கொடுக்குறன்னு வேறு சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நாங்கள் பண்ணணும், இன்னொருத்தவங்க நான் பெத்த பையனான்னு சொல்லிட்டு பாவம் பார்த்துட்டு இருக்கிறேன்ல, என்னால் பண்ண முடியல, இன்னொருத்த பண்ணுறான்னு சொல்லி சொல்கிறாங்கல்ல, அது வரைக்கும் சந்தோஷம், இன்னொருத்தவங்களா அது பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ உடனே வந்துட்டு விஜய் வந்துட்டு அம்மா என்னம்மா இப்படி சொல்கிறாரு அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜயாவும் கோவப்பட்டு ஆமாண்டா அவர் சொல்கிறதுல என்ன தப்பு இருக்குது, நானும் சரி ஓகே படிச்சிருக்கேன், ஏதோ ஒரு தப்பு 2 தப்பு மறுபடியும் வந்து திருந்திடுவேன் பண்ணிடுவேன், ஏதோ வந்துட்டு நல்லபடியாக வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லி நானும் நினச்சிட்டே இருந்தேன். ஆனால் நீ எல்லாம் அப்படிலாம் நீ நடந்துக்கிற மாதிரிலாம் எனக்கு கொஞ்சம் கூட தெரிலடா, ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை மேலே பிரச்சனை கொண்டு வர, காசு பணத்து பிரச்சனையிலே இருந்துகிட்டு இருக்குது, அவர் சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே எல்லாம் வேலைக்கே ஆகாது, நீ ஒழுங்காக உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு மனசோடஞ்சு போய் கேட்குறாங்க. ஆமாண்டா அந்த என்னையை நம்ப மாட்டேன், நீ இந்த பார்லர்காரி தான் நம்புவேன், நான் எது சொன்னாலும் உன் மண்டல ஏறதே இல்லை கொஞ்சம் கூட, இதுக்கு மேலே வந்துட்டு நான் உங்கள்கிட்ட என்ன பேசுறது இருக்குது, நீ உன் வேலை என்னமோ அதை போய் பாரு, உங்கள் அப்பா சொல்கிற மாதிரி இதுக்கு மேலே வந்துட்டு எங்களால் எல்லாம் தாங்க முடியாதுடா, நீ வந்து இப்போ பிஸ்னஸ் மேன் ஆகிறியோ இல்லையோ ஊரை சுற்றி கடனை வாங்கிட்டு அதுக்கு நாங்கள் தான் தண்டம் கட்டிகிட்டு இருக்க முடியுமா, அது மட்டும் இல்லாமல் முத்துவும் சரி மீனாவும் சரி இந்த வீட்டை மீட்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நானும் கண் கூட பார்த்தேன், இதுக்கு மேலே 6
யார்கிட்டையும் நான் போய் நின்றுட்டு இருக்க முடியாது. உன்னை நம்பி நான் வந்துட்டு எங்கேயாவது கையெழுத்து போட்டு வீடு நிலம் கையில் இருக்கிற நகை எல்லாத்தையும் கொடுத்து போட்டு சும்மா நிற்க வேண்டியதா? இனிமேல் தயவுசெய்து என்கிட்ட வந்து எதுவும் வந்து கேட்டுறாதரா. பெத்த உன்னை வளர்த்துனேன், நீ அவனை ஆளாக்கும் விட்ட, உனக்காக இவ்வளோ வரைக்கும் என்னுடைய ஸ்ட்ரென்த்துக்கு மேலே உனக்கு என்னென்ன பண்ண முடியுமோ சப்போர்ட்டும் பண்ணேன். ஆனால் இதுக்கு மேலே வந்துட்டு உன்னால் பிழைக்க முடியலாம், ஒன்றும் பண்ண முடியாது. நல்லா யோசிச்சு பாரு, 3 பசங்களை பெத்த, இதில் வந்துட்டு உனக்கு மட்டும் தான் இவ்வளோ பணத்தை இவ்வளோ வாரி இறைச்சிருக்குது. படிப்புக்கும் சரி, இப்போ வரைக்கும் சரி, ரவியும் சரி அவன் சொந்த காலில் அவனே தான் பார்த்துட்டு இருக்கிறான். அதே போல் முத்துவும் சரி அவனே தான் பார்த்துட்டு இருக்கான். நீ மட்டும் தாண்டா எப்போ பார்த்தாலும் கடனை வாங்கி வச்சுட்டு ஏதாவது பிரச்சனை பண்ணி கொண்டு வந்து நின்றுட்டுருக்கிற. இதுக்கு மேலே எல்லாம் என்னால் எந்த சப்போர்ட்டும் பண்ண முடியாது. தயவுசெய்து வீட்டை விட்டு வெளில போ அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா இப்படி சொல்கிற நீ? ஆமாம், இதே ரோகிணியை இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பண்ணியிருப்போம், ஹெல்ப் பண்ணியிருப்போம். இதை தாண்டா நான் எதிர்பார்த்து இன்ன வரைக்கும் என்ன அவளை பற்றி சொல்லாமல் இருக்கிறியேன்னு சொல்லிட்டு. ஆமாம்மா, உண்மையாலுமே தான் சொல்கிறேன். அவன் நான் ஜெயிலில் இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் வந்து அழுதிங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க. இதான் இவனும் வந்துட்டு இதாக போய் அதை பார்க்குறேன், அவங்கள பார்க்குறேன், இவங்கள பார்க்குறேன்னு சொல்லிட்டு ஓடியாவும் பண்ணிட்டு தான் இருந்தான். மற்றபடி என்னை யாருமே வெளியில் எடுக்கலையே. எனக்காக கண்ணீர் சிந்தி 5 லட்ச ரூபாய் கட்டி அந்த ஃபினான்ஸ் ரேட்டை பேசி கேஸை வந்து வாபஸ் வாங்க வச்சது முழுக்க அவதானமா? அப்போ அவளை பற்றி நான் பேசாமல் எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அவள் தான் தெரியுதில்ல, அவள் தான் உனக்கு எல்லாமே தெரியுதில்ல, அப்போ போக வேண்டியதானே, அவளோடவே சேர்ந்து போக வேண்டியதானே. அப்புறம் எதுக்குடா வந்து இங்கே நின்றுட்டுருக்கிறேன்? நீ போடா, ஒழுங்க என் கண்ணு முன்னாடியே முழிக்காதரா, உனக்கு அவள் தான் உனக்கு நல்லா முன்படுறா. ஆமாம், இங்கே பாருங்கம்மா, இந்த காசு பிரச்சனை ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் அவளோட சேர்ந்து வாழ்றதே முடிவு பண்ணிட்டேன். நீங்கள் வந்துட்டு ஏதோ என்னென்னமோ சொல்கிறீங்க, எனக்கு வந்துட்டு அவளோட சேர்ந்து வாழ்ந்தாவே வாழ்க்கை நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தூரம் பேசுகிறீல்ல, அப்போ அதையே பண்ணு, அவகிட்டே போய் கேளு. எதுக்குடா எங்கள் வீடு தறி வந்த? என்ன இன்னும் வந்து இழிச்சவாயாக உட்காந்துருப்பாங்க, ஏதாவது தலையில் மிளகா அரைக்கலான்னு வந்திருக்கிறிய நீயே? 1 ரூபா இல்லை 2 ரூபா இல்லை, லட்சமாக 50 லட்சம் 40 லட்சம் 30 லட்சம்ன்ட்டு கடன் மேலே கடனை வாங்கி வந்து வச்சுட்டு உட்காந்துட்டுருக்குற. இதுக்கு மேலே என்னால் எதுவும் பண்ண முடியாது, இவ்வளோ தான்டா பண்ண முடியும். ஒழுங்காக போயிடுடா, கண்ணு முன்னாடியே முழிக்காதடா, நீ பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகிறியா இல்லையோ, பெரிய கடனாக ஆகிடுவிடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வந்து போக சொல்லி விஜயாவே சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து அப்படி வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அம்மா தான் இப்படிலாம் பேசுகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உடனே ரவி இருந்துட்டு, டேய் நீ ரொம்ப பண்ணுறடா, ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் அம்மா அப்பாட்ட வந்து நம்ம பணத்தை கேட்கணும். நம்மளை வந்து வளர்த்தி ஆளாக்கி விட்டு ஒரு படிக்க வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம பொழப்ப நம்ம தாண்டா பார்த்துக்கணும். அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா அப்பா பணம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு சப்போர்ட்டில் வந்து நின்றுருக்கேன். ஏன்டா உனக்கு அசிங்கமாக இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் உங்கள்கிட்டே வந்து கேட்குறேன், நீ உனக்கு என்னப்பா, உனக்கு மாமனார் இருக்கிறாங்க, அவங்கள கோடீஸ்வரனாக இருக்காங்க, நாளைக்கு வந்துட்டு உனக்கு எதாக இருந்தாலும் இந்த ஸ்ருதிக்கு வர சொத்தெல்லாம் உனக்கு தான் வந்து சேரும். உனக்கு என்ன, நீ சம்பாரிச்சா என்ன சம்பாதிக்காட்டியிருந்த? ஆனால் நான் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. முத்துவும் பாரு, கார் தான் ஓட்டிகிட்டு இருக்கிறான். அவன் முன்னேறினாலும் ஓகே தான், முன்னேறினாலும் ஓகே தான், யார் கேட்க போகிறான்? ஏன்னா அவன் கார் ஓட்டுறவன், அவங்ககிட்ட யாரும் எதிர்பார்க்க மாட்டாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை, நான் நிறையா படிச்சிருக்கேன்ல, அதனால் வந்துட்டு நான் நிறைய காசு சம்பாதிப்பேன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க. நான் அந்த எதிர்பார்ப்பை நான் வந்து நிறைவேற்றணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நீ கொஞ்சமாவது புத்திசாலியாக இருக்கணும், படித்தா மட்டும் அறிவு வந்துடாதுடா, யோசிக்கணும், இந்த விஷயம் நல்லதா கெட்டதான்னு சொல்லிட்டு. இப்படி புத்தகத்தை வச்சு படித்தா மட்டும் வேலைக்கே ஆகாதுடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்னடா இப்போ நான் உன்னை விட அறிவாளி இருக்கேன்னு சொல்லி உனக்கு பொறாமையாடா? உன்னை விடன்ட்டு கிடையாது, இந்த வீட்டில் எல்லாத்தோட நான் தான்டா அறிவாளி. ஏன்டா அறிவாளி எவனாவது வந்துட்டு இப்படி பொழுதுனிக்கு வந்துட்டு காசை ஏமாந்துட்டோ இல்லை வந்துட்டு ஆட்டியாவது வந்துட்டு நம்பி பணத்தை கொடுத்துட்டோ வந்து இப்படி நிற்பாங்களாடா? ஏடா மூளை இல்லாமல் இன்னும் நீ அறிவாளி உன்னை பற்றி தற்பெருமை பேசிகிட்டு இருக்கிற. ஃபஸ்ட்டு இந்த தற்பெருமை பேசுகிறத நிறுத்துடா, சரியா? உன்னால் ஒரு பிரச்சனை வருதுன்னா அதை நீயே வந்து சால்வ் பண்ண பாரு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் அம்மா ஹெல்ப் பண்ணுவாங்க, அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க, அண்ணன் தம்பி ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு வந்து நிற்காதடா. நானும் பேசக்கூடாதுன்னு பார்க்குறேன். நீ பண்ணுறதெல்லாம் முழுக்க தப்பாக இருக்குது. ஒரு நேரம் அம்மா சொல்கிற பேச்சை ஃபுல்லாக கேட்குற, ஒரு நேரம் அந்த ரோகிணி நீ சொல்கிற பேச்செல்லாம் கேட்குற. உனக்கு ரோகிணி அவங்களோட வந்து சேர்ந்து வாழணுமா வேண்டாமாங்கிறது தனிப்பட்ட முறையில் நீ ஃபஸ்ட்டு முடிவெடுடா. அதுக்கப்புறம் முன்னாடி வந்துட்டு அடுத்தவங்களை பேச வரலாம். எப்போ பார்த்தாலும் வந்துட்டு நீ ஒரு முடிவு எடுக்க வேண்டியது, அதுக்கப்புறம் மறுபடியும் மற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மறுபடியும் மாற்றிக்க வேண்டியது. இப்படியே வந்துட்டு ஒரு நிலையாகவே இல்லாமல் ஓடிக்கிட்டே இருந்தால் எப்படா இருக்கும் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற விஜயா, அவன் லைஃப் எப்படி போனால் எனக்கு, நான் இனிமேல் வந்துட்டு இவனை பற்றி நான் எதுவுமே கவலைப்படவே போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்போ அண்ணாமலை வந்துட்டு இப்போ தான் நல்ல முடிவு எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலையும் சொல்கிறாங்க.